ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலான்ட்டு, மார்க்கெட்டு போனதை வச்சு தான் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. நான் பேசுகிறது கேட்குதா? இந்த ஹெட்ஃபோன் வந்து ஃபுல்லாக இதாகிடுச்சு, எல்லாம் டேமேஜ். நான் முடிஞ்ச அளவுக்கு கடையில் அவ்வளோவா வாங்குறதில்ல. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே பாருங்கள், நான் 3 வாழைக்காய் வந்து 20 ரூபா. இது உங்களுக்கு பரவாயில்லன்னு தோணுதா? இது பரவாயில்லையா? இது 20 ரூபா. அப்புறம் இந்த பூண்டு வந்து 20 ரூபா. இது நான் நிறைய நாள் இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும்னு நினைப்பேன், ஆனால் எனக்கு எடுக்க முடியாது. இன்றைக்கி பசங்கள்லாம் டியூஷன் போயிட்டாங்க, அதனால தான் இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கேன். இது 20 ரூபா, பரவாயில்லையா? இது போதுமான அளவுக்கு 2 வாரம் நல்லாவே வரும். அப்புறம் இந்த மாங்காய் எங்கள் பசங்க வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த ஒன்று 20 ரூபா. அது மட்டும் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. இப்போ மாங்காய் சீசன் இல்லைல்ல, அதனால தான். இன்னுமே இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு 20 ரூபா. பரவாயில்லையா? நல்லா இருக்கும். ஆனால் லைட்டாக அந்த வெடிப்பு விட்டுருக்கோம். நம்ம அதை யூஸ் பண்ணுறப்ப வெட்டி எடுத்துகிட்டு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது 2 நாள், ஒரு நாள் நம்ம சப்பாத்தி ஏதாவது போட்டோன்னா அது கிரேவிக்கு வச்சுட்டு குருமாவுக்கு வச்சுட்டு ஒரு நாள் பொரியல் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். 20 ரூபாய்க்கு. இந்த கிழங்கு வந்து 20 ரூபா. இது வந்து சேனக்கிழங்கு, இதுவும் சிப்ஸ் அந்த மாதிரி போடுறதுக்கு. இது 20 ரூபா, சில்லி போடுறதுக்கு. அப்புறம் வந்து இந்த காய் வந்து பூசணிக்காய். இது 20 ரூபாயா? பரவாயில்லையா? உங்களுக்கு அப்படி தோணுதா? எனக்கு அது பரவாயில்லன்னு தோணுச்சு, அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். 20 ரூபா. அதுக்கப்புறம் இதை அடைச்சி வச்சுட்டேன், நிறையா இருந்தது. இது வந்து 20 ரூபா. அந்த வரமிளகா நான் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நான் போய் எல்லாம் கடையிலே வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். கடை தான் இதுவும், அங்கே சந்தையில் போட்டிருப்பாங்க. இது ஒரு கடை, சரியா? இந்த பருப்பு பாருங்கள், இது 20 ரூபா. கடலைப்பருப்பு நிறையவே இருக்கும். பாருங்கள், வெந்தயம் 1/4 கிலோ. இது கொஞ்சம் இருந்தது, அதோட நான் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து வெந்தயம் நிறையா இருக்குதா? கொஞ்சம் இருந்தது, இவ்வளோக்கு இருந்தது, கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி காமிச்சேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இது வாரம் ஒரு வாரம் இங்கே பாருங்கள், இவ்வளோ இஞ்சி ஜாஸ்தியாகவே இருக்குது. இவ்வளோ இஞ்சி 20 ரூபா. பரவாயில்லையா? இதெல்லாம் வாங்கி போட்டுட்டா நம்ம சும்மா கடைக்கு போக வேண்டியதில்லை. பால், பிஸ்கெட் இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் போவோம். அது கூட நான் இந்த ஸ்நாக்ஸில் இப்போ இன்றைக்கி எல்லாமே இருக்குது, அதிகமாக போக மாட்டோம். எப்போவுமே பால், பிஸ்கெட்டு இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் போய் வாங்கிக்கிறது. இங்கே பாருங்கள், கேரட் இருக்குது, இன்னும் கையில் எடுக்க முடியல, நிறையாவே இருக்குது. ஒரு கூடை நிறையா இருந்துச்சு, 20 ரூபா. இது பரவாயில்லையா? இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ். இது வந்து 50 ரூபா. இது ஆரஞ்சு பழம் 1/2 கிலோ 600 கிராம் இருந்தது. இது வந்து 50 ரூபா. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஸ்நாக்ஸ், முறுக்கு மாதிரி. இது வந்து 20 ரூபா. இது வந்து கடலைப்பருப்பில் உப்பு காரம் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம் நடக்குதுல்ல, அதனால் டியூஷனுக்கும் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும், ஸ்கூலுக்கும் இது ஸ்நாக்ஸ் கொடுத்து விட சொல்கிறாங்க. நம்ம சும்மா கடையில் போய் வாங்க முடியாது. இது ஒரு பருப்பு, எனக்கு அது சொல்ல தெரியல, மறந்து போயிடுச்சு. உப்பு கடலை. இது ஒரு ஸ்நாக்ஸு. அப்புறம் இது வந்து காணமா ஏதோ சொல்லுவாங்க, அதில் ஒரு
காரம் உப்பெல்லாம் போட்டு வறுத்து வச்சுருப்பாங்க எண்ணெயில், அது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு. இது மரவள்ளி கிழங்குல குச்சி சிப்ஸ், இது ஒரு நாள் ஸ்கூலுக்கு வைக்கலான்ட்டு. அப்புறம் என்ன டீக்குள்ள பன்னு, இதெல்லாம் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் என் பசங்களுக்கு. இதெல்லாம் பாதி காலி பண்ணிட்டாங்க, இப்போ தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது ஒரு ஸ்வீட் பிஸ்கட், நல்லாயிருக்கும். இதெல்லாம் எதுக்காண்டி சொல்கிறோன்னா, நம்ம வந்து வீட்டில் இருக்காமல் ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்காமல் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச வேலையை நம்ம செஞ்சுட்டு ஒரு 100 200 கையில் கிடச்சா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். அப்போ நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, நம்ம அப்புறம் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் அவ்வளோவா. நம்மக்கிட்ட காசு இருந்தால் ஒரு 100 200 இருந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். எதிர்பார்த்துட்டே இருந்தால் அது ஒரு மைண்டில் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், வேலைக்கு போனால் நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாரும் அவ்வளோவா சும்மா இருக்காதீங்க. வீட்டில் இருந்தாவது ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தான் இந்த வீடியோ. சரியா? நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் பாய். இன்னொரு வாட்டி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.